ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி பச்சரிசியை வச்சு புதுவிதமான ஸ்வீட் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கடைகளில் புதுவிதமான ஸ்வீட் எத்தனையோ வாங்கியிருப்போம். நாம் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி தயாரிக்கும் போது நம்ம மனசுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப், அதாவது 200 கிராம் IR20 பச்சரிசி எடுத்திருக்கீங்க. அதை ஒரு 2 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அரிசி நல்லா ஊறினதும் அதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கப் புளிக்காத தயிர், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட பால், ஏன்னா பால் தேவைன்னா அப்புறம் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 3/4 கப் உலர்த்தப்பட்ட தேங்காய் பூ, 1/2 கப் சீனி, 2 சொட்டு கலர், எல்லோ கலர் விட்டுருக்கேன். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓரங்களில் எங்கேயும் தங்கிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவை அரைக்கணுங்க. கொஞ்சம் குருணையாக தான் இருக்கும். அதுதான் இந்த ரைஸோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. மாவு திக்காக இருந்தால் கொஞ்சம் போல் பால் விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியாக மட்டும் அரைச்சிடாதீங்க, அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கிளறுங்க. நீங்கள் தண்ணி ஆகிடுச்சுன்னு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இந்த அரிசியும் அந்த மாவும் அவிஞ்சு வரும்போது ஒட்டாது, அது தனித்தனியாக இருக்கும். இப்போது நான் கிண்ணங்களை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ப்ரெஷ் வச்சு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டீமரில் தான் அவிக்க போகிறேன். என்னோடய ஸ்டீமர் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், அதனால் ஒரு கிண்ணமாக நான் அவிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இட்லி பானையில் அவிக்கலாம். அந்த தட்டில் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு கிண்ணத்தை வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்துடலாம். இப்போ மாவை நல்லா கிளறிட்டு ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் 1/2 பங்கு இல்லாட்டி 3/4 வாசி ஊற்றிக்கோங்க. இது அவிஞ்சு வரும்போது ரொம்பலாம் பொங்கி வராதுங்க. இப்போ ஸ்டீமரில் கீழே அடிப்பாக்கத்தில் தண்ணி கொதிக்கவும் மேல் பாகத்தை வச்சு அதில் ஒரு கிண்ணத்தை வச்சு நான் மூடி வைக்கிறேன். என்னோடய மூடியில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அதனால் நான் அதை பேப்பரை வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 7லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அவிச்சிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்போடு வெந்து வந்திருக்கும். மேலே தண்ணி படிஞ்சனால உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆகிடும். இப்போது நான் ஒரு கடாயில் 1 கப் பால் சேர்க்குறேன். அந்த பால் ஒரு 1/4 வாசி வற்றி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு அதை இறக்கி வச்சுட்டு அதுலேயும் அதே எல்லோ கலர் 2 சொட்டு விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இன்னும் மேலும் சுவைக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு அந்த பாலோட கலவையும் பார்க்க நல்லா இருக்கும், சுவையும் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் பாலை கொதிக்க விடும் போதே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த ரைஸ் கேக்கில் ஊற்றிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு பால் மேலே ரொம்ப நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில், அதாவது ஒரு 2-3 மணி நேரத்தில் நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்வீட் பார்க்குறதுக்கே. மேலே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நட்ஸை, தேவைப்படுற நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பாருங்கள் ஸ்பூனில் எவ்வளோ சாஃப்டாக எடுக்க வருது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ரைஸ் ஸ்வீட்டும் கொஞ்சம் குருணையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருக்க பச்சரிசியை வச்சே நீங்கள் சூப்பராக செஞ்சு அசத்திட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.